வணக்கம். ஒரு எஜமான் தனக்கு கீழே ஒரு கணக்கு பிள்ளையை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. தன்னிடம் வேலை செய்கிற வேலையாட்களில் அதுக்கு தகுதியானவங்கள தேர்ந்தெடுக்க நினைக்கிறாரு. வேலையாட்களில் 3 பேர் அந்த கணக்கு பிள்ளை வேலை தனக்கு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு எதிர்பார்க்குறாங்க. எஜமான் அந்த 3 பேரை கூப்பிட்டு, நான் வெளியூருக்கு போகிறேன், உங்களுக்கு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நான் வெளியூர்லேருந்து திரும்பி வந்த பிறகு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. வெளியூர் போனவர் திரும்பி வந்து 3 பேரை கூப்பிட்டு 10,000 ரூபாய் திருப்பி கேட்குறாரு. அதில் ஒருத்தன், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாயில் 3,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு 7,000 ரூபாய் கொடுக்குறான். இன்னொருத்தன், ஐயா நீங்கள் ரொம்ப கண்டிப்பானவர்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாவை பீரோவில் பூட்டி வச்சிருந்து இப்போ எடுத்துகிட்டு வரேன், இந்தாங்க 10,000 ரூபாய் அப்படின்னு 10,000 ரூபாய் கொடுக்குறான். மூணாவது ஆள், ஐயா நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாவை நான் வட்டி கூட்டு சம்பாதிச்சேன், இந்தாங்க 13,000 ரூபான்னு 13,000 ரூபாய் கொடுக்குறான். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த 3 பேரில் எஜமான் யாருக்கு அந்த கணக்கு புள்ள வேலையை கொடுப்பாரு? கடவுளும் அப்படித்தாங்க காலத்தை நம்ம கையில் கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் 24 மணி நேரம்தான். எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒருத்தன் தூங்கியே காலத்தை கழிக்கிறான், ஒருத்தன் வெட்டியாக சுற்றியே நேரத்தை வீணடிக்கிறான், ஒருத்தன் தனக்கு கொடுத்த வேலையை மட்டும் கச்சிதமாக முடிச்சுட்டு மற்ற நேரத்தை வீணாக செலவழிக்கிறான். ஒரு சிலர் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு கூட வீணடிக்காமல் சம்பாதிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. நாம் எப்படி காலத்தை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தாங்க வாழ்க்கை அமையும். டைம் இஸ் கோல்டு. நோ நோ நோ, டைம் இஸ் காட்.